வெள்ளரி பிஞ்சு ஒன்று இருக்குது, அறுத்துக்கலாம். ரோஸ் வந்து இது வந்து பொக்கே ரோஸு. இதில் இருக்கிறத நேற்று தான் செடி வச்சேன். இந்த பூ வந்து பறிச்சிடலாம். நல்லா மலர்ந்து போச்சு. இது பாருங்கள், இந்த ரோஸ் வந்து கிளை பாருங்கள், அப்படியே ஒரே கிளை அப்படியே வருது பாருங்கள். பொக்கே ரோஸ் நம்ம கடையில் வாங்கினா ஒரே பூ நீட்டாக இருக்கும்ல காம்பு, அதே மாதிரி வேறு சைடு கிளையே எங்கேயும் இல்லை, அப்படியே பூ வராமல் இருக்குது பாருங்கள். இது பொக்கே ரோஸ்னாங்க. இது மறுபடியும் அரும்பு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இருந்தது, வாங்கியாந்தப்போ இருந்த பூவை பறிச்சாச்சு. மறு அரும்பு வரப்போ எப்படி இருக்குன்ட்டு வீடியோ போடுறேங்க. ஜாதி மல்லி பதுவு வச்சு வந்திருக்கு. முத பூத்திருக்கு ஒரே ஒரு அரும்பு. இது நானாக கட் பண்ணி வச்சது, பதுவு வாங்கினதில்லை. இது வந்து செடி கட் பண்ணி வச்சது. நல்ல பதுவு வந்துடுது பாருங்கள். துளிர் வந்து பூவும் அரும்பும் எடுத்துக்குது, ஒரு அரும்பு எடுத்துருக்கு. இது கடையிலேருந்து வாங்கிட்டு வச்சேன். இந்த மறிக்கொழுந்து மருவு செடியும் ரெண்டும் வாங்கிட்டு வச்சேன். கிளையாக அப்படியே வச்சுருக்கேன். இது எப்படி துளிர் வருதான்னு தெரில, ஆனால் இப்போ வரலாம் பச்சை இருக்குது. பார்ப்போம், செடி நல்லா வளர்ந்ததும் காமிக்கிறேன். மருவு செடி வச்சதெல்லாம் காஞ்சிடுது. மறிக்கொழுந்து மட்டும் இப்போ வெறும் கொஞ்சம் பச்சை இருக்குது. நல்லா துளிர் வந்துட்டு காமிக்கிறேங்க. சம்மங்கி பூவு பறிச்சிடலாம். மாசி பத்தினிங்க கொஞ்சோண்டு பறித்து எடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு கிளை நட்டோம்னா போதுங்க, நல்லா தழன்னு வரும். சூப்பராக வருங்க செடி. நல்லா பூவில் வச்சு கட்டினா வாசனையாகவும் இருக்கும் இந்த தழை. இது வந்து பொக்கை பூவுக்கு கூட இந்த கதிர் பூவுக்குள்ள வந்து வைப்பாங்க. இந்த செடியிலேருந்து ஒரு மாதிரி கதிர் வரும், அந்த கதிரை ஒடிச்சு வைப்பாங்க பொக்கை பூவில். பாருங்க, இன்றைக்கே நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச பூவுங்க. ஒரு வெள்ளரி பிஞ்சு, 2 ரோஸு, 3 செம்பருத்தி பூவு, இவ்வளோ தான் கிடச்சிருக்கு.
சங்குப்பூ நிறையவே இருக்குது, பறிக்க முடியலங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது. வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம். தேங்க்யூ.